அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெரியோர்களே, தாய்மார்களே, என் போன்ற மாணவ மாணவிகளே, நான் உங்களுக்கு மத்தியில் ஒன்று சேர்க்கப்படும் நாள் மறுமை என்ற தலைப்பில் சிற்றுரையாற்ற வந்துள்ளேன். இந்த உரையை கேட்டு பயன்பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. அன்பானவர்களே, இப்பிரபஞ்சத்தில் நம்மை அல்லாஹ் சிறந்த படைப்பாக படைத்து அதிலும் ஒப்பற்ற மார்க்கமான இஸ்லாத்தை நம் வாழ்க்கை நெறியாக பின்பற்ற செய்தானே, அது அவன் நமக்கு அளித்த மாபெரும் கிருபை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாம் சில அடிப்படை விஷயங்களின் மீது நம்பிக்கை கொள்கிறோம். அவை அல்லாஹ்வை நம்புதல், அவனுடைய தூதர்களை நம்புதல், வேதங்களை நம்புதல், வானவர்களை நம்புதல், விதியை நம்புதல், இறுதி நாள் மறுமை ஆகியவற்றை உண்டென்று நம்பி இருந்தாலும் இறுதியாக சொல்லப்பட்ட மறுமை குறித்து நம்மில் பெரும்பாலோர் நம்பிக்கை குறைவாகவோ அல்லது அறவே இல்லாத நிலையில் நம்மில் பெரும்பாலோர் பாரமுகமாகவும் அலட்சியமாகவும் இருக்கிறார்கள். இக்குதரபல் இன்னாசி ஹிசாபகும், மனிதர்களுக்கு அவர்களுடைய கணக்கு விசாரணையால் நெருங்கிவிட்டது. வஹும்பி கப்லத்தின் மோரிலோன், ஆனால் அவர்களோ அதை புறக்கணித்தும் பாரமுகமாகவும் இருக்கிறார்கள். இறைவனின் வசனத்தில் கூறுவதற்கு ஏற்ப மறுமையை பயந்து அதற்காக தன்னுடைய நல்லறங்களை முற்படுத்தி அனுப்ப வேண்டியவன் எவ்வாறு இருக்கிறான் என்றால், படைத்த இறைவனுக்கு இணை வைப்பவனாக, கொலை செய்பவனாக, நயவஞ்சகனாக, புறம் பேசுபவனாக, வரதட்சணை வட்டி வாங்குபவனாக, பிறர் பொருளை அபகரிப்பவனாக, பிறர் துன்பம் கண்டு இன்புறுபவனாக, அமானித மோசடி செய்பவனாக, விபச்சாரம் செய்பவனாக, தொழுகை இல்லாதவனாக இருந்து வருவது இறைவனின் கூற்றுக்கு சான்றாக இருக்கிறது. நம்மில் பெரும்பாலோர் அந்நாளில் இறைவனின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று கற்பனை கோட்டை கட்டுகின்றனர். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், யௌமனு சையிருல் ஜிபால், அந்நாளில் நாம் மலைகளை பெயர்த்து விடுவோம். ஓ தரல் அல்ல பாரிசா, அப்போது நீர் பூமியை வெட்ட வெளியாக காண்பீர். ஹஷர்னஹும் ஃபலம் நுகாதிர் மின்ஹும் ஆதா, அந்நாளில் நாம் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம். இவ்வுலகில் வாழும் காலத்தில் காரியத்தை செய்ய நாடுகிறோம். உதாரணமாக, நம்முடைய திருமண நிகழ்ச்சி நடைபெற உள்ளது என்றால் அதற்காக பல நாட்களுக்கு முன்பாகவே பல்வேறு திட்டங்களை தீட்டி பொருளாதாரத்தை தண்ணீராய் இறைச்சுகிறோம். பல்வேறு சிரமங்களை தாங்கிக் கொண்டு உழைக்கிறோமா? ஆனால் நாளை நாம் அனைவரும் சந்திக்க இருக்கும் அந்த மறுமைக்காக என்ன திட்டம் வைத்திருக்கிறோம்? என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம்? என்ன முற்படுத்தி அனுப்பி இருக்கிறோம்? உலகில் வாழும் காலத்தில் இறைவன் அளித்த அருட்கொடைகளை அனுபவித்து விட்டு மறுமைக்காக எதையும் செய்யாமல் அந்நாளை அடைந்த துர்ப்பாக்கியசாலி நாளை மறுமையில் கை செய்தப்படுவதை திருக்குரான் கூறுகிறது. வஜிய யௌமைதி பிஜஹன்னம் யௌமைதி யததக்கருல் இன்சானு அன்னாலஹு திக்ரா, அந்நாளில் மனிதன் உணர்வு பெறுவான். அந்நாளில் உணர்வு பெறுவதனால் என்ன பயன்? யகூலு யா லைதனி கத்தம்து லிஹயாத், நாள் இறைவனின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. இவ்வுலகில் வாழும் காலத்தில் பிறரிடம் உதவி எதிர்பார்த்தோ யாசித்தோ காலம் தள்ளி கொண்டிருக்கிறோம். சொல்ல போனால் உடல் உறுப்புகளை கூட தானமாய் பெற்று வாழ முயற்சிக்கிறோம். உதாரணமாக, ஒருவனுக்கு இரு சிறுநீரகங்களும் பழுதடைந்து விட்டது. மாற்று சிறுநீரகம் பொருத்த வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் அவனை பாசத்தை கொட்டி வளர்த்த தாய், தந்தை, அரவணைத்த உறவினர்கள், உயிராய் பழகிய நண்பர்கள் என சுற்று வட்டமும் அவனுக்கு சிறுநீரகத்தை தானமாய் தர முன் வருவர். ஆனால் நாளை நாம் அனைவரும் சந்திக்க அந்த நாளில் சுற்றுத்தாரும் நட்பு வட்டமும் எவ்வாறு இருப்பர் என்று திருக்குரான் தெளிவாக சொல்கிறது. ஆகவே முடிவின் போது காலை செவிடாக்கும் பெரும் சப்தம் வரும். அந்நாளில் மனிதன் விரண்டு ஓடுவான். தன் தாயை விட்டும், தன் தந்தையை விட்டும், தன் மனைவியை விட்டும், தன் மக்களை விட்டும் விரண்டு ஓடுவான். அந்நாளில் அவன் அவளின் நிலையே அவனுக்கு போதுமானதாயிருக்கும். மேலும் அந்நாளை பற்றி இறைவனின் வர்ணனையை பாருங்கள். வானம் உருக்கப்பட்ட செம்பை போல் ஆகிவிடும். இன்னும் மலைகள் யாவும் பஞ்சாகிவிடும். ரகசியங்கள் யாவும் வெளிப்பட்டுவிடும். அந்நாளில் நாம் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டோம். அல்லாஹ் கூறுகிறான், மனிதனை படைத்து அவனுக்கு சுவையான உணவும், சுவாசிக்க காற்றையும், ரசிப்பதற்கு கண்களையும், கேட்பதற்கு செவிகளையும், வாழ்வதற்கு அந்த பூமியை விசாலமாக்கி தந்த அந்த ரஹ்மானுடைய அற்கொடைகளை மறந்து மறுமைக்காக எதையும் செய்யாமல் அந்நாளை அடைந்த துர்ப்பாக்கியசாலை நிலையை பாருங்கள். அவை தீயவற்றில் உறுதியாக செயல்பட்டவை. சுட்டரிக்கும் நெருப்பில் அவை கருகும். கொதிக்கும் மூச்சிலிருந்து அவர்களுக்கு புகட்டப்படும். அது அவர்கள் கொளுத்து செழிக்கவும் வைக்காது, அன்றையும் பசியையும் நீக்காது. இவ்வுலகில் எந்த சரீர சுகத்திற்காக ஓடி உழைத்தானோ அந்த உடல் உறுப்புகள் நாளை மறுமையில் அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லும். அந்நாளில் நாம் அவர்களின் வாய்களின் மீது முத்திரையிட்டு விடுவோம். அன்றியும் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்ததை பற்றி அவர்களுடைய கைகள் நம்மிடம் பேசும், அவர்களுடைய கால்களும் சாட்சி சொல்லும். எனவே அன்பிற்குரிய தாய்மார்களே, பயங்கர நிலைந்த அந்த நாள் நமக்கு மிக லேசான
லேசான நாளாக அமைய அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.